ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் நகர, பகுதி, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் கூட்டம் புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் சுகுணா கலையரங்கம் எதிர்ப்புறம் உள்ள ஜோன் கனெக்ட் ஹோட்டல் அரங்கில் தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ஆர். ரவி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா. பழனிசாமி, கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே. எம். தண்டபாணி, அருண்குமார், முன்னாள் எம்எல்ஏ, நெசவாளர் அணி நாகராஜ், கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஆ. தமிழ்மறை, திப்பம்பட்டி ஆறுசாமி, மாநில தீர்மான குழு மு. ரா. செல்வராஜ், மாநில இலக்கிய அணி ஆ. திராவிடமணி, தலைமை செயற்குழு இருகூர் சந்திரன், டி. ஆர். சண்முகசுந்தரம், மாநகர் மாவட்ட அவைத் தலைவர் கணபதி ராஜ்குமார், ஏ. பி. நாகராஜ், முன்னாள் எம்பி வி. சி. ஆறுகுட்டி, முன்னாள் எம்எல்ஏ தினகரன், முன்னாள் எம்எல்ஏ மேயர் கல்பனா ஆனந்தகுமார், துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள், கோவை மாநகர மாவட்ட கல்பனா செந்தில், எஸ்.எம்.பி. முருகன், டி.எஸ்.பி. கண்ணன், வே. பாலசுப்ரமணியம், பி. ஆனந்தகுமார், வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் நா. புருஷோத்தமன், அசோக் பாபு, ஆறுகுட்டி, எம்.என்.கே. செந்தில், ஜெயந்தி, அப்துல் ரஹ்மான், டி. ஆர். சண்முகசுந்தரம், டி. பி. சுப்பிரமணியம், அஷ்ரப் அலி, சோமு என்கிற சந்தோஷ், தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் மயூரா, சுப்பிரமணியம், கனிமொழி, பொருளாளர் ஜெயபிரகாஷ், தலைமை செயற்குழு இருகூர் சந்திரன், மு. க. முத்து, கோழிக்கடை கணேஷ், அமுத பாரதி, ஏர்போர்ட் ராஜேந்திரன், நகர, பகுதி, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு கழக தலைவராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு வருகின்ற 10/11/2022 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை தரவுள்ள கழக வரலாற்றின் காலச்சக்கரத்தை கடமை எனும் கடையாளியாய் தாங்கி சொல்லணும் சரித்திர நாயகர், எதிரிகளின் ஏளனங்களை எல்லாம் ஏணி படிகளாக்கி எட்டாத உயரம் தொட்ட கொள்கை சிகரம், சமூக நீதி பாதுகாவலர், தமிழினத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், மக்கள் நலத்திட்ட நாயகர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்களை மாண்புமிகு தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழகத்துடைய செயல் வீரர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவர் சார்பாகவும் மாபெரும் வரவேற்பளிப்பது என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. அதுக்குள்ள நம்ம எவ்வளவு பேர் நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். கிலோமீட்டர் கணக்கெல்லாம் வேண்டாம். அதனால 3 மாவட்டங்களை செல்லும் உள்ள எல்லையில பேசிக்கலாம். யாரும் நிற்கிறது. எஸ்டியுடைய கழகத்தினுடைய வரவேற்பை பொறுத்தவரை நாம் கூட்டம் நடத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்வதை விட பகுதி நகர ஒன்றிய பேரூர் கலைஞர்கள் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மிக சிறப்பான நிகழ்விலும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். முழு சுதந்திரம் கழகத்தில் முடிந்து நம்முடைய கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நம்முடைய கடமைகளை பணிகளை நாம் கழகத்தில் செய்து வருகின்றோம். எனவே நாளைய வரவேற்பு என்பது எழுச்சியோடு இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்று தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகின்றன. 10 மணிக்கு வெளியிடப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கோவை